அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். தெய்வீக கிருபை, தெய்வீக பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த சனிக்கிழமை தோறும் வேதம் சொல்லும் சத்திய சங்கீதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு பாடலின் வரிகளில் இருக்கிற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு இந்த நாளிலும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நடத்த அவருடைய கரத்தில் நாம் விட்டுக் கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து இதிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய வார்த்தைகளை தியானிக்க, உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களை நடத்துகிறீர், ஆளுகிறீர், கற்றுக் கொடுக்கிறீர், பாதுகாக்கிறீர், எங்களை சூழ்ந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். நீர் பேசும், நீர் கற்றுத்தாரும், கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அற்புதமானவர். வேதம் பல பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஓய்வு நாள் பாடல், மோசேயினுடைய பாடல், தாவீதினுடைய பாடல், இப்படி பாடல்கள் நிறைந்திருக்கின்ற வேதத்திலே ஏன் ஒரு மனிதன் எப்படி பாடுகிறான் என்று சொல்லியெல்லாம் நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். பாடும் பொழுது நம்முடைய ஆத்துமா மகிழ்கிறது. ஏன் பாட வேண்டும் என்று கேட்டால், எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார், ஆகவே நாம் பாட வேண்டும். அவர் எனக்கு நன்மை மாத்திரமல்ல, எனக்கு ஆறுதலும், சிறுமைப்படுகிற நேரத்தில் எனக்கு இரக்கமாய் இருந்ததினால் அந்த நன்றியை எண்ணி நான் பாட அழைக்கப்பட்டிருக்கிறேன். புதிய உடன்படிக்கையிலே 1 கொரிந்தியர் 14:15 சொல்லுகிறது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். எபேசியர் 5:19 படி, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இது புதிய உடன்படிக்கையிலே தேவன் ஆவியானவர் மூலமாய் சபைகளுக்கு எழுதி கொடுத்த மிக முக்கியமான காரியம். நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடி மகிழ்ந்து அவரை கனப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில எல்லாரும் பாடலாம். பழைய உடன்படிக்கையிலே ஒரு குறிப்பிட்ட சந்ததி, லேவி கோத்திரம் ஊழியத்திற்காகவும், யூதா கோத்திரம் பாடல் பாடுவதற்காகவும் அந்த வரிசையிலே நிற்க வேண்டும். இப்படி பல ஒழுங்குகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் மாற்றி தேவன் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும், ஏனென்றால் எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறார், அப்ப நம்ம அந்த நன்மை எப்படி வெளிப்படுத்துவதுன்னா பாடல் மூலமாக. ஏற்கனவே பார்த்தோம் நாம் நீதிமொழிகள் 29:6 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து நாம் தொடர் ஒரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மையப்படுத்தலாம். நீதிமொழிகள் 29:6, துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறார். நீதிமானோ பாடி மகிழ்கிறார். நாம் பாடி மகிழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சி எப்படி தெரிவிக்கிறது? பாடல் மூலமாக. அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுவேன். ஆகவே இஸ்ரவேலே குமாரத்தியே கம்பீரித்து பாடு, எருசலேம் குமாரத்தியே முழு மனதோடு மகிழ்ந்து பாடு. நாம் ஒவ்வொரு பேசுகிற வார்த்தை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால்
பாடலை குறித்து நாம் கணக்கொப்புகளாக இருக்கிறோம். ஆகவே பாடுவதை குறித்த திட்டத்தை நாம் உணர வேண்டும். நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சங்கீதம் 32:11 33:1 நாம் வாசிக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை புதிய உடன்படிக்கையிலே நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தாவீது பாடின ஒரு பாடலை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமானை குறித்த ஒரு வசனத்தை நாம் பார்த்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதிமானாக வேண்டும் என்பது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். அதற்காகவே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் நீதிமானா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? பாடி மகிழ போகிறோம். ஒரு 2 வேத பகுதியை நான் குறிப்பிடுகிறேன். அதை நாம் பார்த்து விட்டு அது அடங்கிய ஒரு பாடலை கருத்துக்களை பாடி வேத வசனத்தின் காரியங்களை பார்க்கலாம். 18ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் ரட்சகரும். இந்த பாட்டு அநேகருக்கு தெரியும், பழைய பாடல்கள் தான். அதில் எல்லாவற்றையும் பாடல் வரிகள் இல்லை. ஒரு சில வசனங்கள் கிட்டத்தட்ட 50 வசனங்கள் இருக்கிறது இதிலே. இதே சேம் வேர்ஸ் எங்கன்னா 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 51 வசனங்கள். அதே தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின ஒரு பாட்டு. இன்னைக்கு நம்மை கூட தேவன் அநேக பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் சொன்ன மாதிரி பகல்ல வெயில் கொளுத்துது, அதிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அநேகர் உஷ்ணம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கும் எதிரிகளுக்கும் எவ்வளவு விரோதமாய் என்ன எழும்பினாலும் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தின்படி அவன் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறதினாலே நாம் பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு சங்கீதக்காரன் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது பாடின ஒரு பாடல். இந்த பாடலை பாடும்பொழுது அநேகர் விடுதலையாக போறீங்க என்ற உணர்வோடு கூட இந்த பாடலை நாம் பாடி அதன் பிறகு நம் வார்த்தைகளை அதில் இருக்கிற முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலும் நீர். இந்த பாடலின் வரிகளை உணர்ந்து நாம் பாடும் பொழுது நிச்சயமாகவே எல்லா கட்டுகளும் அவிழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பலத்தினால் நம்மை இடைக்கட்டி மான்களின் கால்களை போலாக்கி நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே அவரை நிர்ணயித்த வல்லவராக இருக்கிறார். பாடலாம். கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்பி, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தே, உருக்கமாய் வந்து உதவி செய்தே. கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர்,
உத்தமனை நீர் உயர்த்திடுவே, தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர். உத்தமனை நீர் உயர்த்துகின்றீர், புனிதனுக்கு நீர் புனிதரன்றோம், புனிதனுக்கு நீர் புனிதரன்றோம். புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுகிறேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன், சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுகிறேன். பெலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, பெலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறீர், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுகிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம் பலனாக இருக்கிறார். அவர் எனக்கு பலனாக இருப்பதால் நாம் அவர் மீது அன்பு கூறுகிறோம். நான் பலனற்ற போது கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே ஒரு புதிய தைரியம், அதுதான் வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு தைரியம். நிச்சயமா என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தவர். 1 யோவான் புத்தகத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் எனக்கு தருவார், செய்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற தைரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் சித்தப்படி கேட்டு அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். அவர் சித்தம் என் வாழ்க்கையில பாக்கியம். அவர் என்ன சித்தங்க? நிறைய பேர் சித்தத்தை தேடிட்டே இருப்பாங்க. நான் ஒரு விஷயத்துல பேசிட்டு இருக்கும்போது வீட்டுல மகளை கேட்டேன், என்னம்மா கர்த்தருடைய சித்தம் என்னன்னு பாருமா, வசனத்தை வச்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. சித்தம் எவ்வளவு நாளுங்க, எத்தனை நாள் தான் சித்தமானு செக் பண்ணிட்டு இருக்கிறது? ஒரு காரியத்தை செய்யும் போது மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி, அதை செய் என்ற உணர்வுகள், வேதவசனம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதை செய்ய வேண்டும். அது வேதம் சொல்லுது, உன் கைக்கு நேரிட்டது எதுவோ அது முழு பலத்தோடு செய். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எது வாய்க்கும்? சங்கீதம் 1:1 வாசித்து பாருங்க. துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்காம இருங்க, அதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த வேலை அவருக்கு பிடிக்குமா, இந்த நாம் செய்யற ஒவ்வொரு செயலும் பிடிக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. எது என் வாழ்க்கையில சக்சஸ் கொண்டு வரும், எது எனக்கு ஹெல்த்தை கொடுக்கும், எது எனக்கு வெல்த்தை கொடுக்கும், எது என் வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கும் அப்படின்னா இந்த ஒரு சங்கீதம் போதுங்க. அதுல பல ரகசியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். நாம் செய்யற வழி, நாம் போகிற வழி தேவனுக்கு பிரியமா? வேதம் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வாராம். எதிரியே இருக்க மாட்டாங்க. இங்க சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கும் பொழுது அவன் பாடின பாடல், கர்த்தரின் பலன். எப்படி பலனா இருப்பாரு? நீ துன்மார்களுடைய ஆலோசனை நடக்க கூடாதுப்பா, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது.
என் வழி தேவ வழி. நீதிமானுடைய பாதையோ என்ன பாதை? ராஜபாதை. நீதிமொழிகள் 15:19 வாசித்து பாருங்க. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அதே அதிகாரம் 29 வாசித்து பாருங்க. நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்ம ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேங்குது. நான் வேலை செஞ்சா உருப்பட மாட்டேங்குது. நான் சம்பாதிச்சா நிக்க மாட்டேங்குது. எனக்கு பத்தல, போதும் இல்லை, எனக்கு போதுன்ற நிறைவு இல்லை. காரணம், நாம் தேவனுக்கு முன்பாக அவர் வழியில், அவர் நம்முடைய பாதை அவருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நம்ம யார் கூட எல்லாம் உட்காந்து பேசுறோம், யார் கூட பழகுறோன்றது ரொம்ப முக்கியம். வேதம் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்க கூடாது. பழைய ஏற்பாட்டுல நீ உபாகமம் 23 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன். இது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அன்னைக்கு பாருங்க, என்ன ஒரு கண்டிஷன் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு போட்டிருக்கிறாரு. இந்த சபையில இவங்களெல்லாம் சேர்க்காதப்பா உள்ள அப்படின்னு. விதையடிக்கப்பட்டவனும் கோஷம் மறுப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையானாலும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. வேசியனா அம்மோனியன் மோவாபியன் கர்த்தருடைய சபைக்கு உள்ள சேர்க்காதீங்க. 10 தலைமுறையிலும் என்னென்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படவே கூடாது. பிள்ளையா மாதிரி சில வஞ்சகமான ஆலோசனை சொல்லுகிறவங்களை என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கவே கூடாதுன்றாரு. உன் ஆயுசு நாட்கள் எல்லாம் ஒரு காலம் ஒரு சமாதானத்தின் நன்மையை தேடாது. ஏதோமியனை அருவருப்பாயாக, உன் சகோதரன் எகிப்தியனை அருவருக்காயாக அருவருத்திராத. உன் தேசத்தில் அந்த தேசத்துல நீ பரதேசியா இருந்தில்ல. 3ஆம் தலைமுறையில அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். அவங்க அந்நியர் தான். ஆனா புதிய உடன்படிக்கையில் இதெல்லாம் மாத்திட்டாருங்க. எல்லாரையும் தேவன் அன்பு கூறுகிறார், எல்லார் மேலும். ஆனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில் பல சபைகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது, பேதுருவின் புஸ்தகத்துல ஒவ்வொரு புஸ்தகத்திலும் பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் எவனை கெஜிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யார் மூலியமா வகை தேடி அவன் சுற்றி தெரிய முடியும்? நம்ம யார் மேல அதிகமா பிரிய வைக்கிறோமோ, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாரு கூட பழகுறோமோ அவங்களாவே மாறுறோம் பாருங்க. நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேன். காரணம், நான் அவர்களோடு கூட பழகின பழக்கம். அந்த நிலை என் மனதை ஆட்கொள்ளும் பொழுது நான் விரும்புகிறது அவராலே வரும் என்று சொல்றது போல, நாம் யாரு கூட பழகுறோமோ அந்த சுபாவம் நமக்குள்ள வெளிப்படும். அப்ப தெய்வீக சுபாவம், தேவனோடு கூட இடைப்படுகிற அந்த அந்த வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணீங்கன்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். யார கிறிஸ்துவுக்குள் வார்த்தைக்குள் நிரப்பப்படலாம் என்று வகை தேடி சுற்றி திரிய வேண்டிய நாம் யார் யார் கையிலையும் மாட்டிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாம் எச்சரிக்கையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களை நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும்? இங்க என்ன சொல்லுகிறது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சும்மா ஒருத்தர் குறை சொல்லி அது குற்றத்தின் ஆவி, குறை சொல்ற ஆவி நிறைய இருக்குது. அதெல்லாம் பிசாசினுடைய கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட பரியாசக்காரர் மற்றவங்களை பத்தி பேசினா ஒரே சந்தோஷமா இருக்கும், மற்றவங்களை குறை சொன்னா. அப்படிப்பட்ட அவர்கள் இடத்திலே உட்காருகிற அனுபவம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்வது வாய்க்கும். அதுதான் தேவனுடைய சித்தம். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தை நேசிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், சரீரத்துக்கு பலன் கிடைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் வேண்டுமானால் 3 வேளையும் அல்ல, எண்ணிலடங்காத நேரங்கள் வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய போஜனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்றால், ஆகாரம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. தண்ணீர்கள் மேல் போடு என்றால், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் தண்ணீராக கண்டேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்ப தண்ணீர் என்றால் ஜனங்கள். ஜனங்கள் மீது கர்த்தருடைய வார்த்தையை நாம் போடும் பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு அது பலனை நீ காண்பாய். ஆகவே நாம் பலனை காண முடியும். தெய்வ சித்தம் நிறைவேறும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இன்னைக்கு எதெல்லாம் தியானமா இருக்கிறோம்?
அது நமக்கு பாக்கியத்தை கொண்டு வராது. தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிப்போம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு எப்படி இருப்பான்? பிளஸிங்கு எப்பமோ இந்த வெயில் அனல் உஷ்ணம் வந்தாலும் தண்ணி இருந்துட்டே இருக்கும். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு வாழ்க்கை. தன் காலத்தில் தன் கனியை தருவான். என் காலம் வரத்துக்கு முன்னாடியே வேதம் சொல்லுது, நீ உன் காலத்துக்குள்ள நீ ஏன் சாக வேண்டும்? நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். துன்மார்க்கனோ தன் பையில கையை போட்டு கொடுக்காமல் இருக்கிறான். கடன் வாங்கி கொடுக்க மாட்டான். அப்ப நாம் இன்றைக்கு நீதிமானா இருக்கும் பொழுது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனி தருகிற ஒரு வாழ்வு நம்மளுக்கு உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. தன் காலத்தில் தன் கனியை தந்து, என் காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்தந்த காலத்தில் நான் எப்படி பயன்பட வேண்டுமோ பிரயோஜனப்படுவோமோ யாருக்கு என்பதை நான் என் வாழ்க்கையில நிறைவேறி தீரும். அதுதான் இந்த நீதிமானுடைய, அங்கே நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பது கிடையாது பாவி என்று எழுதுகிறார். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிர்வே உதிராதான். அதுல உஷ்ண காலமே அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு எழுதுறாரு. அப்போ உலகத்துல பல பிரச்சனைகள் வருது, சுனாமி வருது, என்னென்ன போராட்டம் வருது. நீதிமானை வேதம் சொல்ல, நீதிமானுக்கோ ஒரு கேடும் வராது. அவன் தைரியமா இருப்பான், சிங்கத்தை போல இருப்பான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காத்தடிச்சா தூக்கிட்டு போயிடுவான். எங்க இருக்குன்னு அட்ரஸ் தெரியாது. நல்லா இருப்பாங்க, திடீர்னு அட்ரஸ் தெரியாது. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்ற வழியை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில உன்னதமான வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீதிமான் பாடி மகிழ்கிறான். இங்கே இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் தியானித்தால் நீண்ட நேரம் போதாது, 1/2 மணி நேரத்திலே. ஆகவே அதை தொடர்ந்து வாசியுங்கள். அதிலே முக்கியமான காரியங்களை மட்டும் நான் ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 18 பாருங்க, 50 வசனம் இருக்குது. அடைக்கலமானவர், கண்மலையானவர், நம்மை அவர் அசையாமல் பாதுகாக்கிறவர், அவருடைய ஆசீர்வாதங்களிலே வாழ்கிற வாழ்வு. ஆபத்து வந்தாலும் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். 18 பேருங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரியாக அவர் பதில் கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அவருடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் ரட்சித்து, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என் விளக்கை ஏற்றுவீர் 28 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய விளக்கை ஏற்றி நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். அதனால நான் ஒரு பெரிய படையில எதில் போனாலுமே நான் ஜெயத்தை எடுப்பேன். ஏனென்றால் அவருடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? அவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. என்ன பலத்துல இடை கட்டிட்டாரு. நிறைய தைரியமான அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த பாடலிலே தாவீது பாடுகிறதை பார்க்கிறோம். ஜீவன் உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர், என் ரட்சிப்பின் தேவன். அவர் என்னை எல்லாவற்றுக்கும் விலக்கி அவர் ரட்சிக்கிறவர். கிருபை சதா காலங்களிலும் கிருபை செய்கிற தேவன். கடைசியில முடிக்கிறார் பாருங்க, மகத்தான கிருபைகளை அளித்து அபிஷேகம் பண்ணின எனக்கு என் சன்னதிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்குற பல சூழ்நிலைகளே கடந்து வரும் பொழுது பல போராட்டங்கள், பல எண்ணங்கள் இந்நிலையில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வழியை திருப்புறார் பாருங்க. நீதிமானுடைய அந்த நினைவுகளை கால்வாய்களை அந்த மனசுல இருந்து திருப்பு வரான். அவர் திருத்தி நடப்பிக்கிறவர். விளையும்படி அதை சரி செய்து அது களை எடுத்து அதற்கு நீர் பாய்ச்சி அது விளைய செய்கிறவர் தேவன். சாதாரணமான ஆண்டவரே கிடையாதுங்க. ஆகவே தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவித்து விரோதமாய் எழும்புகிற எத்தனை பேர் யாராயிருந்தாலும் நம்மை தப்புவிக்கிறார். ஆகவே தப்புவிக்கிற அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உத்தரவு கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களில் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் எல்லாத்தையும். விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த நியாயத்தில் எழும் எந்த நாவையும் குற்றப்படுது. இது என் தேவனுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம்.
ஆகவே அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இந்த உணர்வோடு கூட நாம் நீதிமான் பாடி ஒவ்வொரு நாளும் மகிழ்வோம். எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் அவர். நிச்சயமாய் என்னை வாளாக்காமல் என் தலையாக வைக்கிறவர், கீழாக்காமல் என்னை மேலாக நிறுத்துகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். ஆகவே அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம விட்டு கொடுப்போம். நான் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே, மேல் அன்பு கூறுகிறோம். எத்தனையோ மரண கட்டுகள், துச்சன பிரவாகம் எங்களை சூழ்ந்த போதும் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்திருக்கிறீர். பலத்தினால் எங்களை இடைக்கட்டி இருக்கிறீர். உடைய அன்புக்கு அளவே இல்லப்பா. எத்தனை முறை எங்களை தூக்கி இருக்கிறீர், இன்னும் தூக்குகிறீர், இன்னும் தாங்குகிறீர், இன்னும் நடத்துகிறீர். உங்களுடைய அதிசயங்களை எண்ணி நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான கிருபைகள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வாசித்தது போல மகத்தான ரட்சிப்பை எங்களுக்கு அளிக்கத்தக்க சதா காலங்களில் எங்கள் சன்னதிக்கு நீர் கிருபை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் குடும்பமாக தனிப்பட்ட நபர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒருவேளை என்னைத்தான் சொல்லுகிறார், என்னை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வுகள் உங்களுக்கு உண்டானால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அப்பா, உங்களுடைய கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும். இந்த இரவிலே சத்தியத்தை அறிவிப்பது எங்களுக்கு நலமானது, கேட்கிறவர்களுக்கும் நலமானது என்பதை நாங்கள் புரிந்து ஒரு சத்தியத்தில் நிலைத்து சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். காலை 7 மணிக்கு திருப்பேரவை கூட்டம். அந்த திருவிருந்து ஐக்கியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களோடு கூட வரலாம், சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் அவருடைய வார்த்தையால் அலங்கரிப்பாராக. ஆமென். Bless you all. Thank you.